அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதல் முடிவுக்கு வந்ததாக ஈரான் அறிவித்துள்ளதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். நேற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் ஒரு முடிவுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுக்கு வலிமிகுந்த பதிலடி கொடுத்துவிட்டோம், தற்போதைக்கு இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கிறோம் என்று ஈரான் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் மீதான தாக்குதல் முடிவுக்கு வந்ததாக ஈரான் அறிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்தி வைக்கிறோம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன, பதிவிடுங்க. சண்முகவேல், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளிடையே நீடித்து வந்த போர் சமீபத்தில் அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இருப்பினும் கடந்த 24 மணி நேரமாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் என்பது தீவிரமடைந்து வந்த நிலையில் மீண்டும் மேற்காசிய நாடுகளில் போர் மேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டது. இந்த நிலையில இது சர்வதேச நாடுகளுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கையாக இந்த போர் இன்னும் அதிகரிக்குமோ என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையிட்டு ஈரானும் இஸ்ரேலும் தங்களுடைய போரை மீண்டும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார். ட்ரம்ப் அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல இந்த வேண்டுகோளை விடுத்த சில மணி நேரங்கள்ல ஈரானுடைய புரட்சிகர காவல் படை ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அந்த அறிவிப்பில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் என்பதை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்துகிறோம் என முடிவுக்கு இந்த போர் வருகிறது என்பதையும் அறிவித்திருக்கிறது. அதற்கான காரணம், ஏற்கனவே ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு வலிமையான ஒரு பதிலடியை இஸ்ரேலுக்கு கொடுத்து விட்டதாகவும், எனவே இந்த தாக்குதல் என்பதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று ஈரான் புரட்சிகர காவல் படை அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். லெபனான் உள்ளிட்ட பகுதிகள் மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் பதிலடி என்பது அதிகமாக கொடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கை என்பதையும் ஈரான் இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது. எனவே மேற்காசிய நாடுகள்ல கடந்த 2 நாட்களாக நீடித்து வந்த இந்த போர் பதற்றம் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இதனை ஈரானை சார்ந்த சில முக்கியமான ஊடகங்கள் உறுதி செய்து அதிகாரப்பூர்வ செய்தியாக வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில மேற்காசிய நாடுகளுடைய இந்த போர் பதற்றம் என்பது ஒரு வழியாக மீண்டும் முடிவுக்கு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஹார்முஸ் நீரிணையை கடக்கக்கூடிய பல்வேறு இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்ற செய்திகளுக்கு மத்தியில ஈரானுடைய இந்த அறிவிப்பு என்பது சர்வதேச அரங்கிலும் முக்கியத்துவத்தையும் பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.